மீனே கிடையாது, 2 மீன் ஒரே தூண்டில. கடவுளே, எப்படியாவது மீன் கிடைச்சுன்னு ஒரு 5 மீன். என்னாச்சியா? என்னடா இது? ஐயோ, மீன் தனியா கிடக்குறா. புறா புறா பக்காவான கெளுத்தி. இது வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சதே இல்ல. நான் சின்ன பிள்ளையில பிடிச்சே குத்திரும். எங்க வந்திருக்கோம் நம்ம? கடலுக்கு வந்திருக்கோம் மீன் பிடிக்க. அவனுக்கு ஹாப்பியா பாத்தியா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டு வந்தான், கடலை பார்த்தோன்னே சொன்னது ஜாலி ஜாலி. அவன 2 பேரும் வந்து முன்னாடி போயிட்டானோ. ஆமா, பைக் அண்ணனை பார்த்தோன்னு பாருப்ப. நிவி எப்படி இருக்கு? ஜாலி 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 ஜாலி. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பழையாருக்கு மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் பாருங்க எவ்வளோ போட்டு, கப்பல் எல்லாம் போயிட்டு இருக்கு. கப்பலாம் கிடையாது, போட்டு தான் இருக்கும். பெரிய போட்டுடா, பெரிய. என்னடி என்னடி தங்கம்? அண்ணனா? பால் எங்க இருக்குங்க? கப்பலா? போட்டு போட்டு சொல்லு. வலைய தூண்டியா? வலைகிட்ட போடக்கூடாது, அப்படி போமா? எங்க அவனும் எங்க? இதோ நிக்கிறானுங்களே. சுடுண்டி. நீ அங்க போய் இறங்கிக்கலாம், அந்த மண்ணு சுடாது, இங்க சுடும். இவனோதான் அதுக்கு ஹாப்பியா பாரு சித்து. அதான் கடல்ல பார்த்தாலே அதுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஜோலி. அவ்வளோ ஹாப்பி அவருக்கு. இந்த டயத்துல மீன் பிடிக்க வந்திருக்கோம். அதுவும் இல்லாம நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குங்க. சமைக்கிறதுக்கெல்லாம் வந்து ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. போன தடவை வந்து நம்ம மீன் பிடிக்க போகும்போது முத நாள் பிடிச்சி மறுநாள் மீனா போய் பிடிச்சிட்டு வந்தான். ஆனா இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அது பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் இருக்குமா, 6 மாசம் இருக்குமா? 11 மாசம் ஆகுது. 11 மாசம் ஆயிடுச்சா? ஆமா, இங்க வந்து நம்ம பிடிச்சி அதுக்கப்புறம் குளத்திலே போய் 2 தடவை பிடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு, அவன் விளையாடுறத. அவ்வளோதான், வந்தோடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன் தான் அம்புடுதா இல்லையான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து ஆனால் வந்து மீன் அம்புடுதுன்னு சொல்றாங்க நிறைய பேர், தெரியுமா? ஆமா, அதனாலதான் திரும்ப வந்தோம். ஆனா கெளுத்தி மட்டும் அம்புடக்கூடாது சித்து. என்னடா நான் இங்க அடிச்சா அந்த தப்பி தப்பி போயிட்டு இருக்கு. ஏன் சித்து கெளுத்தி மட்டும் கிழங்கா விட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன் கெளுத்தி மாமாலாம் சாப்பிடுவாங்க. மீன்ல அங்க பாரு, மட்டியை வாயில வச்சுட்டு போகுது. நிவி அது மட்டி யாராது? உடச்சிட்டேன். மட்டி மீ பிடிக்க போறோம். கடவுளே, எப்படியாவது மீன் கிடைச்சுன்னு ஒரு 5 மீன். முதல்ல போற தூண்டி. யாசித்து ஒரு 5 மீன் கிடைச்சா போதும்ல? ஆமா, வறுக்கிறதுக்கு பத்தாதா? 1 2 3 4 5 6 7 பேர். பீஸ் போட்டா கரெக்டா வரண்டி. என்னாச்சியா? என்னடா இது? ஐயோ, இங்க இருக்கு. வருது பாரு. போடு போடு. எங்க வருது? எங்கடா இது? தப்பிச்சிருச்சா? வந்தோனே மாட்டிக்கிச்சு. அட கொய்யால, என்னடா அது? கெளுத்தி மாட்டக்கூடாதுன்னு நினைச்சா கெளுத்தி வந்துருச்சு. அதான் சொன்னேன்ல, எதை நீ வேணான்னு சொல்றியா அதுதான் உனக்கு. குத்துனுச்சுன்னா முடிஞ்சு, சரியா கடுக்கும் இந்த முள்ளு மட்டும். மீனை பத்தியாடி? ஐயா, அதுக்கு பெரிய மீன். அந்த முள்ளை மட்டும் உடச்சு போட்டுறேன், அவ்வளவுதான். மேல உள்ள முள்ளு அவ்வளவுதான். கெளுத்தில மட்டும் நல்லா கூறு கூறா 3 முள்ளு இருக்கும். அந்த முள்ளு வந்து குத்துனுச்சுன்னா வச்சுங்களேன், அவ்வளவு செமையா கடுக்கும். அது எப்படின்னா வந்து தேளு மாதிரி ஓவரா கடுக்கும். கொசு முள்ளு வேற டக்குன்னு முழுங்கிடும். என்னடா போட்ட உடனே வந்து மாட்டிக்கிச்சு. அதுதான் நான் கூட காண. ஏதோ வெள்ளை பாய்ச்சல்னா கடல்ல போய் வஸ்பா இருக்குல்ல, தண்ணி கொஞ்சம் மேலா இருக்கு. இவனும் ஸ்டார்ட் பண்ணிட்டானப்ப முடிஞ்சு. போன தடவை இது எதுக்கு தெரியுமாங்க? இந்த மாதிரி வந்து குழி நோண்டி பறிச்சு வைக்கிறது, மீன் வந்து வீணா போகாம இருக்கிறதுக்காக. ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அது எப்படின்னு தெரியல, எப்போ வந்தாலும் அப்பா வந்து மீன் பிடிச்சிடுறாங்க. அடுத்த மீனை பாருங்க, வெறும் கெளுத்தியா மாட்டுதுங்க. என்னன்னே தெரியல. நீ எந்த வாய வச்சியோ தெரியல. எது வேணான்னு நினைக்கிறமோ அது தாண்டி மாட்டுது சித்து. ஐயோ, நீ என்ன வேணான்னு நினைக்கிறியோ அதான் உனக்கு கிடைக்கும். மாமா தான் வரணும். பிடி பிடி சித்து அவனை.
ஓடிடு ஓடிடு. சந்தோஷம் சந்தோஷம். சந்தோஷ சவுண்ட். ஒச்சு. மீன் தனியா கிடக்குடா. புறா. குழந்தைங்க ஒரு வயசுக்கு மேல நடக்கல அப்படின்னா வச்சுக்கியேன், இந்த மாதிரி கடல் மண்ணுல வந்து காலை வச்சு மணல்ல வச்சு மூடி வைப்பாங்க. சுத்தமான உருட்டு. உண்மையா இது மாதிரி நீங்க வைப்பாங்க. என்ன சொல்ற? நிக்க வச்சு ஃபுல்லா குழிய நோண்டிட்டு அதுல நிக்க வச்சு இடுப்போட மண்ணுல வைப்பாங்க. கொஞ்ச நேரம் வச்சுட்டு போவாங்க. அது மாதிரி நம்ம திவி வந்து 11 மாசம் ஆச்சு நடக்கலையா, ஒரு தடவை வந்து நான் செஞ்சேன். ஒரு தடவை தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேல நடக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு வயசுக்கு மேலயும் குழந்தைங்க நடக்கலைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் டாக்டர்கிட்ட தான் போய் கேட்கணும். பட் இதை செய்யலாம். கீச்சான்னு நினைக்கிறேன். கீச்சான் என்னது? பரவாயில்ல, ஒரு பாறை மீன் சீத்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு பாறை மீன். பாறை மீன் இது வரைக்கும் மாட்டினதே இல்ல. வறுக்கிறதுக்கு ஒரு மீன் கிடைச்சிட்டு அந்த கெளுத்திய குழம்பு தான் வைக்கலாம். வறுக்கலாம் சாப்பிட்டதே இல்ல. போச்சா? அறுத்துக்கிச்சா? சேத்தான் போ. என்னடா இது? என்ன மாட்டிருக்கோம்? அப்ப நாம ஏதோ மாட்டி இருந்திருக்கு போல இருக்கு. தூண்டியா எடுத்துட்டு போயிட்டு. அப்ப பெரிய மீன் ஏதோ மாட்டி இருந்திருக்கு. பெரிய மீனா என்ன எதுலயா மாட்டிச்சான்னு தெரியலடி. ஆஹா, மீன் பிடிச்சாலே போச்சு. ஐயோ என்னடி இது? தூண்டி எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு தூண்டி வச்சுக்கணும். சுத்தமா இல்லையா? முள்ளு இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன போட்டு கிட்டா மட்டும் இல்லையா? எடுத்துட்டியா? அப்ப பிரச்சனை இல்ல. முள்ளு போயிட்டு. அப்ப மீன் ஏதோ எடுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சரியான மீன். மீன் தான் மாமா. மீன் ஏதோ நாவே ஏதோ மாட்டி இருக்கு. அதான் ஏதோ பெரிய மீன் மாட்டி இருந்திருக்கு. அதான் முள்ளோட புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு கிட்டான சேர்ந்துட்டு. சே அது விட அது ஆனா பொறுமையா கொண்டு வந்துச்சு. கடைசில பார்த்தா அறுத்துட்டுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும் அப்ப? சே நல்ல மீன் மாட்டி இருந்திருக்கு. நமக்கு லக்கு இல்ல. வா அடுத்த தடவை போறதுக்குள்ள பெரிய மீன் உனக்காக கிடைக்கும். ஏன்னா வினோக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எந்த நேரத்தில் நீ வாய் வச்சே தெரியல, கெளுத்தியா தான் மாட்டுது. 3 கெளுத்தி, ஒரே ஒரு சின்னோண்டு பாறை மீன் தான் கிடைச்சிருக்கு இப்போதைக்கு. தூண்டி வேற அறுத்துக்கிச்சாங்க. அதனால இந்த இடம் வந்து சரியில்லை. நாங்கள் அங்கே போய் போட போகிறோம். ஆமாம், மீனை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம். பாக்கி எல்லாமே அங்கே தான் இருக்குது. செப்பல் எல்லாமே. ஏன்னா நம்ம அப்படியே தான் வண்டியெலாம் அங்கே போட்டிருக்கோமா, அதனால் இப்படி வந்து தான் போய் ஆகணும். அதனால் செப்பல்லாம் போட்டுட்டு தேவைப்பட்டதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல தூண்டி போயிட்டதுனால இன்னொரு தடவை போட்டோன்னா திரும்பவும் தூண்டி போயிடுமோங்கிற பயத்தில் தான் அங்கே போகிறோம். கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர் போ. ஆனா எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பா இருக்கு, பழைய படத்துல வருதவரு கொடைய வச்சுட்டு இடத்த வாங்க போறேன்னு கொடையில குளம் இடத்த வாங்க வர தெரியுமா, அது மாதிரி போற மாதிரி இருக்கு எனக்கு இந்த கொடைய. என்ன படம்? என்னமோ ஒரு படம், எனக்கு ஞாபகம் இல்ல. என்ன மீன்? சின்ன கெளுத்தி. கிழங்கா இல்ல இது, கெளுத்தி. ஏய் என்னடா கெளுத்தியா வந்துட்டு இருக்கு? புடிக்கிறவங்க சாப்பிடுவாங்க. பக்காவான கெளுத்தி. இது வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சதே இல்ல. நான் சின்ன பிள்ளையில பிடிச்சே குத்திரும். சின்ன பிள்ளையில பிடிச்சதா இவ்வளவு பெருசு. இப்பதான் பிடிக்கிறோம். சம பெருசு. இந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு வரோம். இதோட பெருசா பிடிச்சிட்டு வருவான். இங்க பாரு. ஏய் குத்திரு சீத்து. வாவ் யம்மா. ஏய் இது அடிச்சிருடே. அம்மா குத்துறா. பெரிய மீனை பார்த்தா உனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏய் உனக்கு தான்டா இருடா. ஐயோ அதிகமா சரி அதிகமா இந்த மீன் வீடியோ தான் பாப்பான். அத மீனை பார்த்தா உனக்கு ஒண்ணும் புரியல. அத கையில கொடுக்கணும் இப்ப அவனுக்கு. முள்ளுமா அது? குத்திரண்டி முள்ளு குத்திரண்டி. தாத்தா முள்ள எடுத்துட்டு எனக்கு தா. ஆனா இது இழுக்கிறப்ப சம ஆசையா இருக்கும். முந்துன்னு இழுக்கும். ஓ அது பட்டி இழுத்துட்டு போயிட்டு. ஆனா இந்த முள்ள எடுக்கிறதா ரொம்ப ரிஸ்க். முள்ளு உள்ள போயிட்டு. என்னடா இது? ரெண்டு மீன் ஜோடியா வந்துடா.
என்னடா இது 2 மீனுங்க ஒரே தூண்டில. இப்பதான் நான் இப்படி பாக்குறேன். இது வரைக்கும் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. 2 மீன் ஒரே தூண்டில. ஏன்னா இதுல 3 முள்ளு போடுறோம்ல, அதனால 2 முள்ளுல மாட்டிக்கிட்டு. நான் இப்பதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீயுமே இத்தனை தடவை பிடிக்க போய் நீயுமே இப்பதான் பாக்குற. இங்க பாருங்க சரியான மீனுங்க. எப்பா மொரட்டு மீன். மீனை பத்தியா? ஆஹா அத ஒரு வழி பண்ணிடணும் ஒண்ணு. தம்பி அத ஒரு வழி பண்ணிடணும். உட்காரு உட்காரு அங்க போகாத. தண்ணிக்கு இன்னொரு தடவை பொண்ணினா போகும்போது அலசிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா எனக்கு இந்த கிழங்கா மீனுன்னா அவ்வளோ பிடிக்கும், உசுறு. ஆனா ஒரு சிலர் இதை சாப்பிட மாட்டாங்க தெரியுமா? உங்க அத்தையில சாப்பிட மாட்டாங்க இந்த மீனை. இப்படி சாப்பிடுவாரா இவர்? எப்படி சாப்பிடுவ? பச்சை மீனை சாப்பிடுறான்டா. குடுக்காத. இங்க பாத்தீங்களா அடுத்த மீன் கெளுத்தி. இப்பதான் வந்துட்டு 3 மீன் பிடிச்சாங்க, அதுக்குள்ள அடுத்த மீன் வந்துருச்சு. வா வா போலாம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். கேரி பேக்ல இல்லையா? கேரி பேக்ல இல்ல, அவ்வளவுதான். உனக்கு இன்னும் கேரி பேக்ல எல்லா பேக்லயும் இருக்கும். மொத்தம் எத்தனை மீன்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மீன். எத்தனை? 11 இருக்கா? ஏன் அப்ப நான் சொன்னேன்னா 8க்கு மேலதான் பிடிச்சிருப்பீங்கன்னு. பரவாயில்ல, விஜய் வந்ததுனால நீ பிடிக்கல, இல்லன்னா நீ நான் தான் பிடிச்சிருப்பேன். நீ தான் கேமராமேனா இருப்ப. ஆமா பா. போன வாட்டி நான் தானே பிடிச்சேன். போன தடவை நீ தான் பிடிச்ச. நானும் அப்பாவும் வந்து பிடிச்சோம். பாறையில எல்லாம் ஏறி பிடிச்சி இல்ல? ஆமா. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்க பின்னாடி மீன்லாம் செத்து போச்சு. ஆமாம், எவ்வளோ நேரம் இருக்கும்? சேத்துல கிடந்த மாதிரி கொலன்னு இருக்கு அந்த மண்ணுக்கே, மணலுக்கே இப்படி. நாங்கள் மீன் பிடிச்சிட்டு கடல் கரையிலேருந்து கிளம்புற வரைக்கும் நிவி நல்லா தான் இருந்தான். ஏன்னா அந்த காற்றுக்கும் அந்த அலை அடித்ததுலேயும் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தவர். அங்கேருந்து கிளம்புனது உடனே பசி வந்துடுச்சு அவருக்கு. போகும்போதே பால் டப்பாவில் பால் எடுத்துகிட்டு போனேன், ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போனேன், எல்லாமே அங்கே போயிட்டு காலி ஆயிடுச்சு. அதனால் வர வழியில ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல கடற்கரையில, அதனால பசி வந்ததும் நான் பாலாத்துறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கடல்ல அங்க உப்பு காத்தா அங்க கார்லாம் நிறுத்தி போட்டிருந்தோமா, அந்த இதுல துரு பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பியும் பைக்கையும் காரையும் கழுவிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நான் பாலாத்தி அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கொலுசா சவுண்டு கேக்குது. இந்த மீன் பேயிலடா அவன் முண்டுறான். அதுக்கப்புறம் இந்த மீன்ல கைய வச்சிருக்கோம். இதுல என்ன பண்ணணும்? ஒராயணுமா? எப்படி? இந்த வெள்ளையை எடுத்துடணும். நான் இது வரைக்கும் கெளுத்தி மீன் ஆஞ்சதே இல்லை. ஐயோ அப்பா, அதுதான்டா பிரச்சனையே. அது கஷ்டமா தெரியும். அது இந்த மூக்கு இப்ப 2 முள்ள அறியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இந்த மீனை பாரு, இதுதான் ஓவர் பெருசு. ஆமா எப்பா. ஆனா எல்லா மீனும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இதோட மூக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். 2 மூக்கு இப்படி தொங்கும், இப்படி இருக்குமா, அதனால எனக்கு பிடிக்காது. இங்க பாருங்க, அரிஞ்சு வச்சிருக்குது இப்படி இருக்கும். அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காது இந்த மீன் மட்டும். பாறை இருக்குதா? பாறை பாரு. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா மட்டும் இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், அப்படியே துண்டு துண்டா கட் பண்ணி அப்படியே வறுத்துருக்கலாம். அங்கேயே ஜாமான் எடுத்துட்டு போனதுக்கு எல்லாம். ஆமா, எல்லாமே எடுத்துட்டு போனேன், திரும்பி கொண்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். நம்ம நினைச்சது எதுதான் நடந்திருக்கு, நம்ம நினைக்காததான் நடக்கும். 9 மணிக்கே அறிய முடியல. கஷ்டம். குளிச்சிட்டியா இல்லையா? நான் குளிச்சுட்டு குழம்பே கொதிச்சிடுச்சு. அத்தையும் மீன் அறிஞ்சிட்டு வந்துட்டாங்க, நானும் போட போறேன். இங்க பாருங்க,
கருப்பு மேலே இருந்துச்சுல அது எல்லாத்தையும் தீத்தி எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நல்லா கழுவிட்டு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம குழம்புல போட்டுடலாம். இந்த ஒரு 5 நிமிஷம் பசிக்குதா? ஒரு 5 நிமிஷம் தான். இவருக்கு வந்துட்டு மீன் குழம்பு வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன்னு ஒத்த காலில் நின்று நான் என்ன செய்யறது? புளி குழம்பு இருக்கு அது வேணாமா, மீன் குழம்பு வச்சு தான் நான் சாப்பிடுவேன்னு ஒத்த காலில் இருக்காது. அவ்வளோதான். குழம்பு ஒரு 3 கொதி வந்துருச்சுன்னா வச்சுங்களேன், இந்த மீன் மட்டும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வந்துருச்சுன்னா இறக்கிட்டு போய் சாப்பாடு போட வேண்டியதான். எல்லா மீனும் கொதிக்கணும் சீத்து, இந்த மீன் மட்டும் இல்லை. ஒரு சின்ன சின்ன மீன் பலப்பொடியெல்லாம் இருக்கு பார்த்தியா? பலப்பொடியா? நிறைய கலந்த மீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு கொதி தான், எல்லாம் கரைஞ்சிட்டு போயிடும். நீ சாப்பிடலையா? நான் வெங்காய குழம்பு இருந்ததுல அதை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். இவங்க 2 பேரும் தான் இப்போ சாப்பிட்றாங்க. அவன் தான் பசிக்குது மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிடணும்னு இருக்கான். வெங்காய குழம்பு இருக்கு சாப்பிடுப்பா பசிச்சா அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு மீன் குழம்பு வைங்க நான் சாப்பிட்றேன்னு வெயிட் பண்ணி சாப்பிட்றாரு. நல்லா இருக்காடி தங்கம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்ற கெளுத்தி குழம்பு? வருஷமே ஆயிடுச்சு. ஆமா, ரொம்ப வருஷம். கெளுத்தி மீனே கிடைக்கல. மாமா வந்து ஏதாவது தூண்டில் போட போனாதான் கிடைக்கும். இப்பதான் தூண்டில் போட போறது இல்லை. போனாலுமே இந்த அது என்ன கிழங்கா மீன் தான் மாட்டுது. இந்த மீன் மாட்டவே இல்லை. இன்னைக்கு என்னமோ அதிசயம், இத்தனை மீன், அது இவ்வளோ பெரிய மீன் ஒன்று வேற. ஆனா இது வந்துட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பிடிக்காதவங்களுக்கு அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிடிச்சவங்க சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது இந்த கெளுத்தி மீன். என்ன ஒருத்தன் சைலண்டா சாப்பிட்டுட்டு இருக்கானே? நல்லா இருக்குல்ல தங்கம்? சாப்பிடு. எனக்கு வந்துட்டு ஒரு கிழங்கா கிடக்கு, அப்புறம் வந்து ஒரு பாறை மீன் கிடக்கு. நிவிக்கு கொஞ்சம் ஊட்டி. அவனுக்கு மட்டும் ஏன் தான் நான்வெஜ் பிடிக்கலன்னு தெரில, சுத்தமாக நான்வெஜ்னா தொடவே மாட்டான். முட்டையிலே வெள்ளைக்கருவு தான் சாப்பிடுவான், மற்றது எதுவுமே தொட மாட்டான். பாறை தானே? மதுரை சைடு போனால் பாறை நிறையா இருக்கும். மீன் குழம்பு வச்சுட்டா போதும், எங்கள் வீட்டில் ரேஷன் அரிசி கண்டிப்பாக சமைச்சே ஆகணும். சமைக்கலைன்னா அவ்வளோதான். ஏன்னா அந்த மீன் குழம்புக்கு இந்த ரேஷன் அரிசி தான் டேஸ்ட்டு கொடுக்கும் மாமாவுக்கு. அதனால் அதை வடிச்சிட்டு இருக்கேன். வடிச்சதுக்கப்புறம் அவங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. ஓகேங்க, காலையிலேருந்து போயிட்டு கடை நான் யோசனையிலே இருக்கிறான். ஏந்தாங்க மீன் குத்துனதுல நீ சொல்ல அவன் கேட்டானா? அந்த கெளுத்தி மீனில் போய் குத்துவாங்கன்னா அது வந்து இப்போ வலிக்குதாமா. இல்லை, அந்த வலியோடு சாப்பிட்டாதான் வந்துட்டு அந்த காரெல்லாம் போய் இறங்கி உனக்கு சரியா போயிடும். ஓகேங்க, இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய். திவி பாய் சொல்லு. நிவி தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு இன்னும். கடல் தண்ணியில குளிச்சானே அது வந்து ஓங்கி இப்படி அடிச்சிருக்கும்ல, அது உடம்பு பிள்ளைங்களுக்கு வலிக்கும். சின்ன பச்சை குழந்தை தானே, அது வலிச்சிருக்கும். அதான் அசதியில தூங்குறான். அது இருட்டே ஆயிடுச்சு, இருட்டே ஆக போகுது. ஆமா, இன்னும் முழிக்கல ஆளு. இன்னும் முழிக்கல. அதான் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. நான் தூங்குனா மாதிரி தான்.